இன்னும் சொல்ல போனால் சில புறம்போக்குவாதிகள், முகவரி தெரியாதவர்கள், யார் யாரோ அனுப்புகிற அந்நிய நாட்டு பணத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறவர்கள் இங்கே பேசுகிறார்கள். நான் தான் போராடி கொண்டிருக்கிறேன். கம்யூனிஸ்டுகள் எங்கே இருக்கிறார்கள்? கம்யூனிஸ்டுகள் போராட்டத்தை கைவிட்டு விட்டார்கள் என்னெல்லாம் சில அரைவேக்காடு நபர்கள் இன்றைக்கு பேசுகிற காட்சியை தமிழ்நாட்டிலே பார்க்கிறோம். ஆனா ஒரு விஷயம், நீங்க போராடுற மாதிரி எங்கால போராட முடியாது. நீங்கள் தினம் தினம் என்ன போராட்டத்தை நடத்துகிறீர்கள்? உங்களுடைய முன்னாள் மனைவி மீது கொடுத்திருக்கிற புகாரை நீங்கள் நீதிமன்றத்திலே போராட வேண்டியிருக்கிறது. நீங்கள் விடுதியிலே தங்கியிருக்கிற போது பெண்களில் நடந்த முறைகேடுகளை அந்த பெண்கள் புகார் கொடுக்கிற அப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்துகிறீர்கள். நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புவேன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிற ஒரு கடைசி தொண்டன் கூட இப்படிப்பட்ட பாலியல் புகாருக்கு சம்பந்தம் இல்லாதவனாகத்தான் இருக்கிறான். தினம் தினம் பாலியல் புகார், தினம் தினம் ஊழல் புகார், தினம் தினம் நீதிமன்றத்திலே உங்கள் மீது விசாரணை. அப்படிப்பட்டவனெல்லாம் பேசுகிறான் இந்த நாட்டிலே. ஏதோ கம்யூனிஸ்டுகள் எந்த போராட்டத்துக்கு நீங்கள் வந்தீர்கள்? வரலாற்றை புரட்டி பார்த்தால் தெரியும். போராட்டம் என்றால் அது கம்யூனிஸ்டுகள் என்றால் போராட்டம் என்பதுதான் தமிழக வரலாறே தவிர உனக்கெல்லாம் போராட தெரியுமா? போராட்டம் என்றால் என்னவென்று தெரியுமா? அப்படிப்பட்ட புறம்போக்குவாதிகளை தமிழக மக்கள் அடையாளம் காண வேண்டும். அப்படிப்பட்டவர்களை புறந்தள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.